பிரியாணி தான் சொருகணும்னா பிரியாணி தான். TBF வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பேக்கர். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி போக போகிறோம். திருநெல்வேலிக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நான் வந்து கரெக்டாக அந்த தென்காசி மாவட்டம் பார்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கியிருக்கேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி போயிடலாம். திருநெல்வேலியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டு அங்கே இருக்கிற சன்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்க, நீ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமலஹாசன் படத்தில் பாபநாசம் சொல்லிட்டு ஒரு ஊர் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அந்த எக்ஸலில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிற மாதிரி அதை பார்க்க போகிறோம். அப்புறம் அன்னியன் படத்தில் அந்த அண்டங்காக்கா கொண்டாக்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் அந்த பஸ்ஸு அந்த ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அந்த இடமும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அது போக அங்கே வச்சு ஒரு சில டேமெல்லாம் இருக்காமாங்க. அந்த டேமை போய் விசிட் பண்ண போகிறோம். ஓகேங்க, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிப்போம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நேராக எங்கே போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் தான் போகிறோம். அங்கே போயிட்டு அந்த டேமு அந்த ஏரியாலாம் கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துக்கலாங்க. திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அல்வா தான் ஃபேமஸ்ஸு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இப்போவும் அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இருட்டிலேயே தான் அந்த அல்வா விற்றுட்ருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருட்டிலேயே தான் அல்வா செஞ்சிட்ருப்பாங்க. இப்போவும் இருட்டிலேயே தான் அல்வா செஞ்சிட்ருக்காங்க அந்த கடையில். அடிச்சது ஆனால் அந்த பாலம் மட்டும் போல அப்படியே ஆடிட்டு இருக்கு. ஓ, 3 வருஷம் முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் வந்துச்சாமாங்க. பாலம் ஒரு மாதிரி இடிஞ்சு விழுந்த மாதிரி அப்படியே சைடை கமுந்துருச்சாமா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பாலம் வந்து கீழே விழுகலையாமாங்க. அப்படியே தான் இருக்குது. இது வேறு என்னைக்கு விழுகுன்னு தெரியல. நாம் வந்த நாள் வந்து விழுந்துருச்சுன்னு வையன் பம்பு ஓடிடலாம். திடீர்னு அந்த இடத்த பார்த்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வேற மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதே மாதிரி தான் இருக்குது. பச்சை பசேன்னு இந்த ஊர் சூப்பராக இருக்குங்க. உண்மையாலேயே இங்கேயே இருந்துடலாம் தான் தோணுது. ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. எல்லாம் சுற்றி அடித்து கோயம்புத்தூர் போய் தான் ஆகணும். இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை பொழந்துருவாங்க. செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. அப்படியே இந்த ரோடு செம்மையாக இருக்குதா. நானும் அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். TBF கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். போகிற வழியில் ஏதோ பாட்டியோ தாத்தாவோ இருந்தாங்கன்னா டோலர்பூர் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வழி கேட்போம். கொஞ்சம் ஃபன் பண்ணுவாங்க. போர் அடிக்குது எனக்கும். ஐயா, இங்கே டோலர்பூர் எந்த சைடுங்கய்யா? டோலக்பூருங்க. டோலக்பூர். ஆ, இல்லைங்க, இந்த வழியாக தான் சொன்னாங்க டோலக்பூர் இருக்குன்னு. பீம்னு எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கிறாருங்க இந்த ஊரில். டோலக்பூர் இப்படி தான் போகணுன்னு சொன்னார் அவங்க ஒருத்தர். அதனால தான் இன்னுங்க வழி கேட்டேன். காணா இருக்கு, கொட்டாரம் இருக்கு, திருப்பதியாபுரம், காத்திபுரத்தப்பு, செட்டிமேடு, ஆல்டூர். நீங்கள் சொல்கிறீங்க டோலக்பூர் தேடி தானே வந்தேன். கோட்டரங்குளமா சோலாப்பூர்னு அங்கே கிடையாது. கிடையாதா? சரி, ரைட்டாக கேட்குறேன் நான். டோலக்பூர் தெரியாதுன்ட்டாங்க TBF. என்னங்க பார்த்து தாங்க பேசணும். நான் டோலக்பூர்னு அவங்களுக்கு தெரிஞ்சு நான் எதை கிண்டல் பண்ணுறேன்னு தெரிஞ்சது அருவாள் எடுத்து போட்டுருவாங்க நம்மளைய. அந்த காலத்தில் கட்டின பாலமாமாங்க. இரும்பில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க இல்லையா? இதுக்கப்புறம் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலமாமாங்க. பார்த்திங்கன்னா அந்த பாபநாசத்தோட கோயிலுங்க. நம்ம முதல்ல நேராக டேமுக்கு தான் போகிறோம். செக் போஸ்ட் வந்துருச்சு. போகலாமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அனுமதி, இலவசமாக மேலே போகிறோம். மற்றவங்க வந்தால் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா எங்கள் டிக்கெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன், நல்லாயிருக்கும். கீழே செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட்டே இல்லாமல் நம்ம மேலே போயிட்டுருக்கோம். பார்க்கிங் போட்டுற வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு மேலே போக முடியாதாமா. நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபைனலாக இங்கே வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவே வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது. இன்னும் அந்த ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுங்க. முன்னாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாபநாசம்
ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி வந்துருக்கு, சூப்பராக இருக்குங்க. தண்ணியை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி சட்டையெல்லாம் கழிச்சு தட்டி வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலான்னு அப்படி கிளம்பிட்டேன். ஸ்டாண்ட் பையில் இன்னும் இருக்குது. சாவிதா செம்மையாக இருந்துச்சுங்க. சரியான போர்ஷன் மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இன்னொரு தடவை போயிட்டு வரேன். நல்லா சுற்றிக்கிறேன், நல்லா குளிச்சுட்டேன், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பாபநாசம் பக்கம் வந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த அருவி. அடுத்தடுத்து சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அருவியில் ஓடிட்டுருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்து நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். சிறப்பாக ஒரு குளியல் போட்டாச்சு. போன வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 ஃபால்ஸுக்கு நான் போயிருப்பேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிருக்கவே மாட்டேன். இந்த ஃபால்ஸுக்கு வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளியல் போட்டாச்சு. நம்ம தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளியல் போட்டான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு ஒன்று போகுதுங்க. அப்படியே மேலே போனோன்னா ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்காமா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே டேம் ஒன்று இருக்குது. பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்படியே ஒரு ரூட்டு போகும். இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஃபால்ஸுக்கு போகும். இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் படிக்கட்டு ஏறணும். மேலே போனீங்கன்னா அந்த கோயில் இருக்குங்க. இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போவோம். டிபிஎஃப் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 90 படிக்கட்டு பக்கம் ஏறி வந்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு போயிட்டே இருக்குது. இவ்வளோ படிக்கட்டு இருக்குது அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேலேயே வந்திருக்க மாட்டேங்க, அப்படியே வெளியே ஓடி இருப்பேன். சரி பாதி தூரம் வந்தாச்சு, போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குங்க. செம்மையான பிளேஸுங்க. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா குற்றாலம் சிற்றேரி அந்த மாதிரி சுற்றுவீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பாபநாசம் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். என்னால் பேசவே முடியல, அந்த அளவுக்கு மூச்சு வாங்கிடுச்சு. இடமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம இடங்க. நம்ம கீழே அந்த ஃபால்ஸ் பார்த்தோம்ல, கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய பாறையில் கீழே வந்து அந்த கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. என்னடா ராக்கெட் மாதிரி ஓடுது. சாமியெல்லாம் காட்டு. டிபிஎஃப் சாமி கும்பிடுங்க. சாமி டிபிஎஃப் இந்த வியூ பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. வாவ். ஆனால் இதுக்குள்ளே செம ஆழமாக இருக்கும். இதுக்குள்ளே இறங்கணுன்னா கண்டிப்பாக நீச்சலே அடிக்க முடியாது. பயங்கரமான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. சிங்கவால் குரங்குங்க. இவனுங்க ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் உட்காந்துருப்பானுங்க. ரொம்ப மோசமானவனுங்க. வேண்டாமாப்ல. இது வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறோட மேலே இருக்கிற அந்த பாலம். இது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டங்காக்கா கொண்ட கறி மூவி ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்காங்க நிறையா. இந்த பாலம் தாங்க அது. அண்டங்காக்கா கொண்ட கறி ரண்டக்கு அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்துக்கிட்ட தான் எடுத்தாங்க. இது போக அந்த பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல ப்ரோ, பஸ்ஸு மாதிரிலாம் செட் பண்ணி, அதெல்லாம் அப்போ செட் பண்ணியிருந்தாங்களா? ஓகே. இதுதாங்க அந்த பாலம். பிரியாணி தான் சொருகணுன்னா பிரியாணி தான். இந்த ஆரஞ்சு கலர் வீடு கேட் இருக்கு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஒன்று வந்துச்சுங்க. அதோட கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். சத்தியமாக சொல்கிறேன், நீங்களே பயந்துருவீங்க. முதல்ல அந்த கிளிப்பை பார்த்துட்டு வந்துடுங்க.
பார்த்துட்டு பயந்துட்டேன். சரி, உங்களுக்கும் இந்த வழியில் போகையில் இந்த வீடை காமிக்கலாம்னு நினச்சேன். காமிச்சிட்டு அந்த கிளிப்பையும் உங்களுக்கு காமிச்சு உங்களையும் பயன்படுத்தி விட்டேன். மணிமுத்தாறு அந்த டேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். டிபிஎஃப் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம்லேருந்து தண்ணி விழுகிற இடங்க. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். இந்த டேம் பக்கத்துலேயே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் மேலே ஏறணும். ரொம்ப பெரிய படிக்கட்டுங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஏற முடியல. இங்கே அவ்வளோ தூரம் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. தம்பி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டை ஏற வச்சு நம்மளை சாவடிக்கிறாரு. அது வரைக்கும் ஏறணுங்க. ஆமாம், கெஸ்ஸு வாங்கிரும். மேலே போகிறக்குள்ளே செத்துருவோன்னு நினைக்கிறேன். முடியலைங்க. இவ்வளோ படிக்கட்டு ஏறி வந்து நூலாகி போயிட்டேன். கார்லாம் இருக்குது. கார்லாம் இருக்குது. என்னை கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி கூட்டு வந்திருக்கேன். டிபிஎஃப் தென்காசியும் சரி திருநெல்வேலியும் சரி என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக எல்லா இடமும் சுற்றி காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். ஓகேங்க, நீ நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் தொட்டுக்கோங்க. நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தென்காசி பார்டரில் இருக்குது. இப்போ நான் அங்கே தான் தங்கியிருக்கேன். திருநெல்வேலி போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ காலையில் இங்கேருந்து நேரத்தில் எழுந்திரிச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி போயிடுவோம். அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். கமலஹாசனோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து உங்களுக்கு காமிக்கிறதா நான் சொல்லியிருப்பேன். வரையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டேன். அதனால் அந்த இடத்துல நிற்கலை. சரி, திருப்பி போகலான்னு நினச்சேன். சரி வேண்டாம், மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே காமிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. சரிங்க, அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்துடும். லவ் யூ டிபிஎஃப்.